பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய கலீஃபாக்களில் மிகச்சிறந்தவர் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள். நீதி, நேர்மை, பொது வாழ்க்கையில் ஒழுக்கம், எளிய வாழ்க்கை முறையுடன் கரைப்படியாத கைகளை கொண்டவர். ஊர் பணத்தை உலையில் போட்டுக்கொண்டு பகட்டான ஆடைகளை அணிந்து ஆடம்பர மாளிகைகளில் சொகுசு வாழ்க்கை வாழும் இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியில் மக்கள் பணத்தில் இருந்து ஒரு சல்லி கூட எடுக்காமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் இதோ. அன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தினம். மஸ்ஜிதுன் நபவியில் தொழுகைக்காக மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது. தொழுகைக்கான நேரமும் நெருங்கிவிட்டது. எனினும் தொழுகையை தலைமை தாங்கி நடத்தும் கலிஃபா அவர்களை இன்னும் காணவில்லை. மக்கள் மனதில் சந்தேகம். கலிஃபா அவர்களுக்கு உடம்பு சரியில்லையோ? ஒரு சிலர் இவ்வாறு முணுமுணுக்கின்றனர். ஒரு கலீஃபா இவ்வாறு தானா பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது? அப்போது அவசரமாக வியர்வை வெள்ளத்துடன் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்குள் நுழைகிறார்கள். ஒருவர் தைரியமாக கலீஃபா அவர்களிடம், இன்று ஜும்மா நாள், மக்களெல்லாம் தொழுகைக்காக வெகு நேரமாக காத்திருக்கிறார்கள். நீங்களோ காலம் தாழ்த்தி வருகிறீர்களே. விசுவாசிகளின் தலைவரான நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது நியாயமா என்று கேட்டார். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள், என் அன்பு தோழர்களே, முதலில் என்னை மன்னியுங்கள். என்னிடம் இருப்பதோ ஒரே ஒரு மேலாடை. அது அழுக்காக இருந்ததால் அதை துவைத்து உலர வைத்து அணிந்து வருவதற்கு இத்தனை நேரமாகிவிட்டது. உங்களை சிரமத்தில் ஆழ்த்தியது குறித்து மனச்சஞ்சலம் அடைகிறேன். இனியும் இவ்வாறு ஏற்படாதவாறு நான் கவனமாக நடந்து கொள்வேன் என்று கூறிய கலிஃபா அவர்கள் ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பித்தார்கள். கலிஃபா அவர்களின் எளிய வாழ்வு அங்கு குழுமியிருந்த மக்களின் இதயத்தை நெகிழச் செய்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.